இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர் கண்டிஷ்னர்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷ்னர் என்னென்ன இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் கண்டிஷ்னருங்கிறது வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரூமில் இருக்கிற ஆல்ரெடி யூஸ்டு ஆன ஏரை வந்துட்டு வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஏரை வந்துட்டு ரூமுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரூமில் வந்துட்டு கூல்னஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷ்னர்னு பார்த்தா மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு கம்ஃபர்ட் ஏசி, இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ஏசி. கம்ஃபர்ட் ஏசியில் வந்துட்டு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சம்மர் ஏசி, வின்டர் ஏசி, இயர் ரவுண்ட் ஏசி. கம்ஃபர்ட் ஏசிங்கிறது வந்துட்டு பில்டிங், ரூமு, அப்புறம் ஹவுஸில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ரூமை வந்துட்டு கூல்னஸ் ஆக்குறதுக்காக. சம்மர் ஏசிங்கிறது வந்துட்டு பில்டிங்குள்ளே வந்துட்டு கூல்னஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வின்டர் ஏசி வந்துட்டு பில்டிங்கை வந்துட்டு வார்மராக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இயர் ரவுண்ட் ஏசி வந்துட்டு வின்டர் டேஸ்லேயும் சம்மர் டேஸ்லேயும் பில்டிங்கை வந்துட்டு கூலராகவும் வார்மராகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏசிங்கிறது வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிக் ஆஃப் எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு ஏசி வந்துட்டு மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று யூனிட்டரி, இன்னொன்று சென்ட்ரலைஸ்டு. யூனிட்டரி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக வீடுகளில் யூஸ் பண்ணுவாங்க. அதோட கூலிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0.5 to 2 டன் இருக்கும். சென்ட்ரலைஸ்டு ஏசி வந்துட்டு பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் பர்பஸ்க்காக. அதோட கூலிங் ரேஞ்சுன்னு பார்த்தா 50 to 100 டன்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விண்டோ ஏசி வந்துட்டு ரூம் ஏசின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா, அதோட ஹோல் யூனிட்டுமே வந்துட்டு ஒரு விண்டோலேயே அசெம்பிள் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதை வந்துட்டு விண்டோ ஏசின்னு சொல்கிறாங்க. ஏசியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா எவாப்ரேட்டர், கண்டென்சர், கம்ப்ரஸர், கண்ட்ரோல் பேனல், ஃபேனு, ஏர் ஃபில்டர், ட்ரே. ஏசியோட ஹோல் பார்ட்ஸையுமே 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று இன்டோர் யூனிட், இன்னொன்று அவுட்டோர் யூனிட். இன்டோர் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னா எவாப்ரேட்டர், ஃபேனு, கண்ட்ரோல் பேனல், ட்ரே அதெல்லாம் இருக்கும். இதே அவுட்டோர் யூனிட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா கண்டென்சர், கம்ப்ரஸர், ஏர் ஃபில்டர், ஃபேன் அதெல்லாம் இருக்கும். எவாப்ரேட்டர் வந்துட்டு ஏர் ஃபில்டர் மூலமாக வந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை வந்துட்டு சக் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல், எவாப்ரேட்டருக்குள்ளே இருக்கிற லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும். அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னா லோ ப்ரெஷர் வேஃபராக கன்வெர்ட் பண்ணிடும். கம்ப்ரஸர் வந்துட்டு லோ ப்ரெஷர் வேஃபரை வந்துட்டு ஹை ப்ரெஷர் வேஃபராக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டென்சர் என்ன பண்ணுன்னா ஹை ப்ரெஷர் வேஃபர் வந்துட்டு பாஸ் ஆகும்போது கண்டென்சர் மூலமாக அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எதுவாக சேஞ்ச் ஆகும்னா ஒரு லிக்விடாக சேஞ்ச் ஆகும். இப்படி லிக்விடாக வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது வந்துட்டு திரும்ப வந்துட்டு பாஸ் ஆகி எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகி திரும்ப வந்துட்டு கூல் டவுன் ஆகும். எப்போ வரைக்கும்னா அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு கூல் ஆகுற வரைக்கும். பேக்கேஜ்டு ஏசி வந்துட்டு லார்ஜ் பில்டிங்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எவாப்ரேட்டர் வந்துட்டு க்யூப் டைப்பில் இருக்கும், இல்லாட்டி ஷெல் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி கண்டென்சர் வந்துட்டு வாட்டர் கூல்டு கண்டென்சராக இருக்கட்டும், இல்லாட்டி ஏர் கூல்டு கண்டென்சராக இருக்கும். ஏசியோட பாட்டம் யூனிட்டில் வந்துட்டு இந்த கண்டென்சரும் கம்ப்ரஸரும் இருக்கும். அட்வான்டேஜ்னு பார்த்தா காஸ்ட் வந்துட்டு லோ காஸ்ட்டு, அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீக்கேஜ் வந்துட்டு அடிக்கடி ஆகும். சில்டு வாட்டர் பிளான்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, லார்ஜ் கமர்ஷியல் பில்டிங்ஸில் இல்லாட்டி வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதானா ஒரு செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் வந்துட்டு கூல் ஆகுறதுக்காக. வாட்டர் பைப்பிங் வந்துட்டு பொதுவாக பாலிவினைல் குளோரைன் மூலமாகவோ இல்லை ஸ்டீலு இல்லை கேஸ்ட் அயான்ஸ் இல்லாட்டி காப்பர் வச்சு அதை தயாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பைப்ஸ் வந்துட்டு பில்டிங்குள்ளே வந்துட்டு க்ளீன் வாட்டரை வந்துட்டு கொண்டு போகும்.